நீங்க ஹாஸ்பிடல்ஸ் அட்மினா இல்ல உங்க கிளினிக்க எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியாம இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்க ஹாஸ்பிடலோட ஸ்பெசிலிட்டிஸ் அண்ட் சர்ஜன்ஸ் பத்தி தெரியாம தான் பீப்புள் நம்ம சிட்டிக்குள்ள இருக்க ஹாஸ்பிடல்ஸ்க்கு வராம வேற சிட்டிக்கு போறாங்க. இதுதான் நிறைய டாக்டர்ஸ் சொல்றது. அதை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது அவேர்னஸ். உங்க பேஷண்ட் அண்ட் பப்ளிக்கு நிறைய அவேர்னஸ் ஸ்பீச் கொடுக்கணும், நிறைய எஜுகேட் பண்ணணும். சோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கண்டென்ட் மார்க்கெட்டிங். உங்க சக்சஸ் ஸ்டோரிஸ், ரெகுலர் ஹெல்த் டிப்ஸ், பிஹைண்ட் தி சீன்ஸ் இதெல்லாம் கன்சிஸ்டன்சியா ஷேர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் கூட பர்சனல் லெவல்ல கனெக்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட் SEO. உங்க வெப்சைட் SEO ஆப்டிமைஸ்ட் வெப்சைட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அண்ட் சர்ச் ரிசல்ட்ல நீங்க டாப்ல இருக்கணும். அப்பதான் ரீடைரக்ஷன் கம்மியாகும். பிகாஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உடனே சர்ச் பண்றது எமர்ஜென்சி கேர் நியர் மீ ஆர் ENT ஸ்பெஷலிஸ்ட் நியர் மீ அப்படின்னு தான் சர்ச் பண்ணுவாங்க. சோ SEOல ஹையர் ரேங்க்ல இருக்கணும். நெக்ஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். இது எப்படி ஹாஸ்பிடல்ஸ்க்கு சூட் ஆகும்? எஸ், சூட் ஆகும். சென்ட் ரெகுலர் நியூஸ் லெட்டர்ஸ் வித் அப்டேட். நீங்க நியூஸ் சர்வீஸ், ஹெல்த் டிப்ஸ் ஆர் அப்கமிங் ஈவென்ட்ஸ் மெயில் ஆர் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றதுனால பேஷண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் கூட எங்கேஜ்டா இருக்க முடியும். அண்ட் இது ஒரு ரிமைண்டரா ஆக்ட் ஆகும். சோ கண்டென்ட் மார்க்கெட்டிங், SEO, இமெயில் ஆர் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மறந்துடாதீங்க. சோ இதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரிக்கு ஈஸியா லீட் ஜெனரேட் பண்றது எப்படின்னு வர அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்ங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஈஸியா லீட் ஜெனரேட் பண்றது எப்படின்னு சொல்றேன். இதே மாதிரியான வீடியோஸ்க்கு ஃபாலோ பேலட் ப்ரொடக்ஷன்.